எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு உடம்பு சரியில்லை, அதால் இன்றைக்கி என் சன் வந்து குக் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவருக்காகத்தான் நான் குக் பண்ண கொடுத்துட்டு நான் தான் வீடியோ எடுத்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே, ஃபிஷ் ஃப்ரையும் கோல்டாக இருக்கிறதால ரசம் செய்ய சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சிட்டாங்க. நார்மல் மசாலா தான், மஞ்சள் பொடி, மிளகா பொடி, சீரகம் பொடி, கொஞ்சம் மிளகு பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு இப்படி மேரினேட் பண்ணி அது ஊறின்னு இருக்கிறதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ரசமும் ரெடி பண்ணிக்க சொல்லிட்டேன். நான் கொஞ்சம் சொல்லி கொடுக்க அவர் கற்றுக்கிட்டாரு. பாருங்கள், நான் எப்போவுமே ரசம் வைக்கக்குள்ளே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியும் ஒரு 4 தக்காளி, நாட்டு தக்காளி இருந்தால் ரொம்ப நல்லது, அது போட்டுட்டு நல்லா கையிலே பிசைஞ்சு விட்டு வேக விட்டுறணும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா மெழுகும் சீரகம். மெழுகு வந்து நிறையாவே எடுத்துக்கணும். கோல்டு இருந்துச்சுன்னா இந்த ரசம் குடிக்கும்போது அவ்வளோவா ரிலீஃப் கிடைக்குங்க. அது லைட்டாக வறுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 பெரிய பூண்டு தட்டி வச்சுக்கணும், தோல் எடுக்க வேண்டாம். அண்டு 3 வரமிளகாவும் வறுத்துட்டு, அண்ட் இங்கே பாருங்கள் கொத்தமல்லி காம்போடு போட்டுக்கணும். அண்டு ஒரு 3 கொத்து கருவேப்பிலை அதுவும் காம்போடு போட்டுக்குவேன். ஏன்னா இடித்து போட்டால் அதெல்லாம் ரொம்ப நெல்லுது அண்டு சத்தும் கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒன்றா இடித்து வச்சுக்கணும். மெழுகு, சீரகம் அண்டு பூண்டு, இந்த மிளகாய் இதெல்லாமே சேர்ந்து மிக்ஸி போடக்கூடாது. இப்படி இடித்து வச்சு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவும் நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே ரசம் ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிட்ணுன்னு இருந்தால் இப்படி தான் செய்வேன். பாருங்கள், இப்போ வேக வச்ச தக்காளியை நல்லா இப்படி கையில் பிசைஞ்சு அந்த திப்பி அந்த தோலெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு தேவையான தண்ணி அண்ட் நம்ம இடித்து வச்ச மசாலாலாம் கையில் இப்படி பிசைஞ்சிக்கணுங்க. அந்த எக்ஸ்ட்ராக்டெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கணும். அப்போ தான் அந்த ரசம் சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் இந்த மெத்தட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். சிம்பிளாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா கிள்ளி போடுறது வேண்டாம், ஆல்ரெடி நம்ம இடித்து போட்டிருக்கோம், காரம் ஆகிடும். அதால் நான் முழுசாக போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி, பெருங்காயம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி போடுங்க. போட்டுட்டு இது நல்லா ஃப்ரை ஆனதும் எடுத்து ரசத்தில் ஊற்றிட்டு, ரசம் கொதிக்க விடக்கூடாது. இது எல்லாருக்குமே தெரியும் ப்ராசஸ் தான். அண்டு ஜஸ்ட்டு ஒரு நுரை கட்டி வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு சூடாக ஊற்றி குடிச்சு பார்த்தா கோல்டுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. ஃபிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரை பண்ணிவிட்டு ரசத்துக்கு குலைவாக கொஞ்சம் சாதம் செஞ்சுக்கிட்டால் சூப்பராக இருக்கும். அப்படி தான் கொஞ்சம் வேக வச்சு சூடாக சாதம் அண்டு ஃபிஷ்ஷு கூட சாப்பிட்டப்போ அந்த ஜுரம் இருக்கும்ல, அந்த டைமில் சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. ஸோ இது சாப்பிட்டு முடிச்சு என்னென்னா டேப்லெட்ஸ் தான், நல்லா ஒன்றாட்ட டேப்லெட்ஸ் எடுத்து தான் ஆகணும். இது ஏதோ மல்டிவிட்டமின் டானிக்கும் கொடுத்துருக்காங்க. பாய்.